வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜோதிமணிக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. அமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் இந்த வலியுறுத்தல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கு திமுக நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்க அவர்கள் வலியுறுத்தியிருக்கக்கூடிய அண்மை செய்தி. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் கரூர் டிஎம்கே நிர்வாகிகள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் உதயநிதியிடம் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்டவரிடம் இந்த வலியுறுத்தல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். திமுக சார்பில் ஒவ்வொரு தொகுதிக்குட்பட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் தற்போது அறிவாலயத்தில் ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவுடன் நேரடியாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று காலை கரூர் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் தற்போது அமைச்சர்கள் நேரு, அதே போல அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அடங்கிய அந்த குழுவிடம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். இந்நிலையில் கடந்த முறை போல் இந்த முறை கூட்டணிக்கு கரூர் தொகுதியை ஒதுக்க வேண்டாம் என்றும் ஏற்கனவே உள்ள எம்பி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே காங்கிரஸ் எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி மீது கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவருக்கு வாய்ப்பை வழங்கக்கூடாது என்றும் நிர்வாகிகள் ஒருமனதாக தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் அதையும் மீறி தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற வைப்போம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பு குழுவானது யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர் வெற்றிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜோதிமணிக்கு இந்த முறை கடுமையாக ஒருமனதாகவே அனைத்து நிர்வாகிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட பிரச்சனைகளும் ஜோதிமணி அவர்கள் தலையிட்டதாகவும், எனவே அவருக்கு இந்த முறை வாய்ப்பை வழங்கக்கூடாது என்றும் கடுமையாக தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதையெல்லாம் அமைதியாக கேட்ட ஒருங்கிணைப்பு குழு தொடர்ச்சியாக யாரை நாங்கள் வேட்பாளர் நிறுத்தினாலும் அதை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கும் அங்கு இருக்கக்கூடிய தொகுதி நிர்வாகம் சம்மதித்திருக்கிறார்கள். யாரை நீங்கள் வேட்பாளராக அறிவித்தாலும் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற உழைப்போம் என்றும் அவர்களிடம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.